ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தூய ஆவியால் ஏவப்பட்டவர்கள் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட இயலாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படாதவரை, தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்படாதவரை இயேசு ஆண்டவர் என்று நம்பிட அறிக்கையிட இயலாது. இயேசு ஆண்டவர் என்பதை நான் நம்ப வேண்டும், நான் உணர்ந்திட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கு பின்புதான் இயேசுனுடைய சீடர்கள் உண்மையாகவே இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அவருக்காக தங்களுடைய உயிரையும் கூட கொடுக்க முன்வந்தார்கள். ஏனென்றால் தூய ஆவியை பெற்ற பின்பு இயேசு யார் என்பதை அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த பலிபீடத்திலே நற்கனை ஆண்டவர் நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். இங்கே வந்திருப்பவர் ஆண்டவர், நற்கனை வடிவிலே இருக்கக்கூடியவர் உயிருள்ள தேவன். நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் அவருடைய வல்லமையுள்ள பிரசனத்தில் இருக்கிறோம். இந்த நம்பிக்கை, விசுவாசம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற போதுதான் வரும். எனவே நமக்கு முன்பாக இருக்கிற தேவன் இயேசு ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள ஆவியினுடைய வல்லமையை கேட்பாம். தூய ஆவியானவரை என்னுள் வாரும், என்னை அபிஷேகம் செய்யும், என்னை உம்முடைய ஞானத்தால் நிரப்பும் என சொல்லி தூய ஆவியினுடைய வருகைக்காக நாம் வேண்டுவோம்.
தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தூய ஆவியானவரை, அபிஷேகம் செய்கின்றவரை, எம்மை ஆசீர்வதிக்கவர், ஞானத்தினாலும் அறிவினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்புகின்றவரை, இதோ இந்த வேளையிலே எங்களை முழுமையாய் ஆட்கொள்ளும். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நற்கனை ஆண்டவர் மீது நாங்கள் பதிய வைத்து, ஆண்டவர் இயேசு எங்கள் முன்பாக இருக்கிறார், இந்த இயேசு எங்களை வழிநடத்துகிற, வாழ்விக்கிற, வல்லமையுள்ள, சக்தியுள்ள, ஆற்றல் உள்ள தேவன் என்பதை ஆவியானவரை நாங்கள் நம்பும்படியாக செய்யும். நாங்கள் செபிக்கிற, வேண்டுகிற, மன்றாடுகிற எங்களுடைய கூக்குரல் நீர் ஆண்டவிடம் கொண்டு செல்கின்ற ஆவியானவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். எங்கள் வார்த்தையினால் சொல்ல முடியாத எங்களுடைய பெரும் மூச்சையும் கூட நீர் ஆண்டவரிடம் கொண்டு செல்கிற ஆவியானவராய் இருக்கிறீர் என்பதை ரோமியருக்கிற புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவரே, இதோ இந்த மாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் நீர் தந்தையான கடவுளிடம் கொண்டு சென்று எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நாங்கள் இந்த வேளையிலே கூடியிருக்கிறோம். இந்த இயேசுவை நாங்கள் உண்மையாகவே நம்பக்கூடிய நம்பிக்கையை தாரும், விசுவாசத்தை தாரும். சற்று நேரம்
நமக்கு முன்னாடி ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தன்னோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு செவி சாய்க்கும்படியாய் வந்திருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை, மன வருத்தத்தோடு மன பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை, கலக்கத்தோடும் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை, குழப்பத்தோடும் விரக்தியோடும் வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாரும் என்னை தேடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி வந்திருக்க அந்த நற்கரை ஆண்டவரிடம் சற்று நேரம் மௌனமாய் நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதனுடைய நோக்கம். ஆனால் இந்த மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை மறந்து இதையெல்லாம் செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என சொல்லி பல்வேறு விஷயங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியற்ற காரியங்களை, நம்மை கவலைப்படுத்துகிற காரியங்களை, நம்மை வருத்தத்தில் இட்டுச் செல்கிற காரியங்களிலே நாம் கவனம் செலுத்துகிறோம். முடிவில்
இருக்கிற மகிழ்ச்சியும் கூட நாம் தொலைத்து விடுகிறோம். விவிலியத்தில் 365 தடவை கவலைப்படாதே என்கிற வார்த்தை வருவதாக சொல்கிறார். ஆண்டுக்கு 365 நாட்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, கவலைப்படாது. நீங்கள் கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பிரியமானவர்களே, கவலை நம்மையும் பாதிக்கும், அடுத்தவரையும் பாதிக்கும். கவலை நம்முடைய உடலையும் பாதிக்கும், நம்முடைய ஆன்மாவையும் பாதிக்கும். கவலைப்படுவதனால் எவ்விதமான லாபம் இல்லை. நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நீங்கள் செய்ய போவதில்லை ஆண்டவர் சொல்கிறார். நாம் அதிகமாக கவலைப்படுகிற போது நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நம்ப வேண்டும். நாம் ஆண்டவரை அதிகமாக நம்புகிற போது கவலைப்படுவது குறையும். ஏனென்றால் நமக்குள் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற தைரியம் பிறக்கும். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு புதிய நாளை கொடுக்கிறார். நாம் மகிழ்ச்சி இல்லாத நாள், நாம் வாழாத நாள். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இன்றைக்கு நான் வாழவில்லை, என் ஆயுளில் அந்த நாள் சேர்க்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை நினைத்து நாம் பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழக்கிறோம். இன்றைக்கி இந்த தேவன், இந்த நற்கரை ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு அந்த செய்தியை தான் சொல்லுகிறார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே. இயேசு மீண்டும் நம்மை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதே, கலங்காதே. நீ கவலைப்படுவதால் ஒரு முடம் கூட்டவோ குறைக்க முடியாது என்று சொல்கிறார். எனவே அத்தகைய நம்பிக்கையை நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய இக்கட்டான, துன்பமான, துயரமான, கஷ்டமான, கவலையான நேரங்களிலே நான் இந்த கவலைப்படுவதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க உம்முடைய ஆற்றலை தாரும். நான் இன்னொரு நாளில் சொல்லியிருக்கிறேன், கவலைப்படுகிறேன் என்பது சாத்தான் நம்மை ஜெயிக்கிறது என்று அர்த்தம். நாம் கவலைப்படுவது சாத்தான் நம்மை ஜெயிக்க வைக்கிறது. அதுதான் நம்மை கவலைக்கு உட்படுத்துகிறது. சாத்தான் நம்மை கவலைக்கு உட்படுத்துகிறது. ஏனென்றால் நாம் கவலைப்படுகிற போது தேவனை மறந்து போகிறோம். நாம் கவலைப்படும் போது ஆண்டவர் மீது அவநம்பிக்கை வந்து விடுகிறது. சாத்தானுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஒவ்வொரு தடையும் நாம் கவலைப்படுகிற போது நாம் கடவுளுக்கு எதிராக மாறுகிறோம், சாத்தான் பக்கமாய் சாய்கிறோம். எனவே ஆண்டு சொல்கிறார், கவலைப்படாது. எனவே ஆண்டுடைய வார்த்தையை நம்பி இந்த பாடல் வழியாக கவலைப்படாமல் இருக்க, ஆண்டவருடைய துணையும் வல்லமை நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். கவலைப்படாதே
செய்வார் கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிற கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் கொடுக்கின்ற தைரியத்துக்காய் நன்றி. நீர் கொடுக்கிற துணிச்சலுக்காய், துணிவுக்கு நன்றி. நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, கவலைப்படாதே என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற சவால்கள், துன்பங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இக்கட்டுக்கள், இன்னல்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அஞ்சாமல், பயப்படாமல், தயங்காமல் நாங்கள் எதிர்கொள்ள ஆற்றலை தார். எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்து. நன்றி இயேசுவே, இதுவரையிலும் நீ எங்களை பாதுகாத்து வந்தமைக்காய் நன்றி சொல்கிறோம். நாங்கள் கவலையினால் நாங்கள் தளர்ந்து போகாதபடி, கவலையினால் நாங்கள் உடைந்து போகாதபடி எங்களுடைய உம்முடைய வல்லமையை தாரும். ஆண்டவருடைய ஆசிரை பெறுவோம், முழந்தாள் படையிடுவோம். மாண்புயரு வருளடைய
தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு விசேஷமாக
ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாள். சகாய அன்னையினுடைய பாதுகாப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சகாய அன்னை கடந்த மாதம் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி திருப்பலியிலே பங்கேற்போம். புதிய மாதத்திலே சகாய தாயினுடைய பரிந்துரை நமக்கு முழுமையாக கிடைக்க திருப்பலியிலே வேண்டுவோம். இந்த திருப்பலியை பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ரமணிபாய் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், அலிசியா ஜோன் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான் ஜெயக்குமார் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், நளினி உடல் உள்ள நலன் பெற வேண்டும் எனவும், லெவே ஆண்டனி ரூபா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஜினோ பிரதீபா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், உடல் சுகத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும், அருள் அனிதா ஆனட் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். மேலும் மரித்த ஆன்மாக்களான பீட்டர் எழுதியராஜ், அருளப்பன், சபரி அம்மாள், சபரிமுத்து, ஞானப்பூ அம்மாள், கலைச்செல்வன், மரிய சூசை, மரிய புஷ்பம் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே இரு முக்கியமான கருத்துக்களுக்காக உங்களை ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு திரு அவையானது புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழாவை சிறப்பிக்கிறது. இந்தியாவினுடைய திருத்தூதராக பாதுகாவலராக இருக்கிற புனித தோமாவின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய நற்செய்தி பணி நம்மை எல்லாம் இயேசுவை அறிய வைத்திருக்கிறது. எனவே அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இந்தியாவினுடைய திருத்தூதராக இருக்கிற அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நாளில் இந்திய தேசத்தை ஆண்டோரி கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு முழுக்க முழுக்க பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் நெருக்கடிகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நம்முடைய நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. அநேக ஏழைகள் எளியவர்கள் வாழ்விழந்து போய்கொண்டிருக்கிற சூழல். மீண்டுமாக இந்த இந்திய நாடு புதுப்பிக்க வேண்டும், மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அனைத்து மக்களும் மன நிறைவோடு வாழக்கூடிய சூழல் கிடைக்க வேண்டும், ஆன்மீக சுதந்திரம் கிடைக்க வேண்டும். இந்த கருத்துக்களுக்காக இந்திய தேசத்துக்காக இந்த நாளிலே நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். அதோடு இன்று நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்கள் தம்முடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கிறார்கள். அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் இத்திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறி, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவருடைய பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர்களே, அடித்தளமாய்க் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களே அடித்தளமாகவும்
கிறிஸ்து இயேசுவையே மூலக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கு என்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், உடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஈஸ்டர் விழா முடிந்த பின்பு வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வாசகத்தை நாம் படிப்பது உண்டு. இயேசு மற்ற சீடர்களுக்கு காட்சி கொடுப்பதும் அதன் பின்பாக தோமாவுக்கு காட்சி கொடுக்கின்ற இந்த வாசகத்தை நாம் படிப்பது உண்டு. இந்த தடவை அப்படியாக இந்த வாசகத்தை பற்றி நான் சொன்னபோது, நாம் எல்லோருமே இந்த எண்ணத்தில் இருக்கிறோம். தோமாவுக்கு நம்பிக்கை இல்லை, டவுட்டிங் தாமஸ் என்று கூட அவருக்கு பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோம். நாம் என்னமோ 100% கடவுளை முழுமையாய் நம்புவது போல,
தோமா ஏதோ அவரை நம்பாதது போல நாம் அவரை பார்த்து சொல்லுகிறோம், டவுட்டிங் தாமஸ், சந்தேக பேறுபடி, நம்பாத தோமையார், இப்படியெல்லாம் அவரை சொல்லுகிறோம். விவிலியத்தினுடைய பல பகுதிகளை எடுத்து நான் சொன்னேன், தோமாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இயேசுவோடு இருந்த அத்தனை சீடர்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புவதிலே பிரச்சனை இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தன்னை வெளிப்படுத்திய பின்பும் சீடர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று கல்லறையிலே பார்த்து வந்த மகதலேனே மரியாள் சீடர்களிடம் சொல்லுகிறாள். அது பின்பு இவர்கள் கல்லறைக்கு சென்று பார்க்கிறார்கள். அதுக்கு பின்பும் தோமா, நான் மீன் பிடிக்கப் போகிறேன், பேதுரு, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். 2 சீடர்கள், நான் எம்மாவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எல்லோருக்குமே இந்த அவநம்பிக்கை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நம்புவதில் சிரமம் இருந்தது. மகதலேனே மரியாள் கல்லறையிலே இயேசுவுக்கு முன்பாக பார்க்கிறாள். அப்போது கூட இயேசு தான் அவர் என்று உணராமல், நீங்கள் தோட்டக்காரன் என்று நினைத்து அவர் எங்கே வைத்தீர் என்று அவளும் கேட்கிறாள், இயேசுவோடு இருந்தவர். ஆக தொடக்கத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நம்புவதிலே மிக சிரமப்பட்டார்கள். அதை ஜீரணிக்க முடியல. வரலாற்றினுடைய பக்கங்களில் ஒரே ஒருவர்தான் இறந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். வேறு யாரும் இதற்கு முன்பாக இத்தனை கோடி மக்களில் யாரும் இறந்து 3ஆவது நாள் உயிர்த்தெழவில்லை. இந்த ஒரு அரிய சம்பவத்தை, இந்த ஒரு உண்மையை இந்த சாதாரண சீடர்கள் உடனடியாக மனதுக்குள் கொண்டு சென்று அதை எடுத்துக்க முடியல. எனவே பேதுரு, தோமா இல்லாத போது ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். மற்ற சீடர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். தங்களுக்கு ஆண்டவர் தோன்றினார், காட்சி கொடுத்தார் என்று தோமாவிடம் சொல்லுகிறார்கள். எப்படி தோமையாரால் மட்டும் அப்படியே நம்ப முடியும், அப்படியே ஏற்றுக்கொள்ளும்? அப்படியா, ஓகே. தோமையார் சொல்லுகிறார், நீங்கள் பார்த்தது போல அந்த ஆண்டவரை நானும் பார்க்க வேண்டும், நீங்கள் அவரோடு பேசியது போல நான் பேச வேண்டும். ஒருபடி மேலாகவே சொல்கிறார், அவருடைய காயங்களை நான் தொட வேண்டும். இந்த தேடல், தோமையாருக்கு இந்த தேடல் இருக்கிறது. ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி இந்த தேடல் இருக்கிறது. இயேசு இந்த ஒரு வார்த்தை சொன்னதனால் அவர் மீது நமக்கு இந்த அபிப்பிராயம் வந்துச்சு. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். இந்த வார்த்தையால் தான் நமக்கு தோமையாரை பற்றி இந்த எண்ணம் வந்திருக்கிறது. சரி, இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு பின்பாக நடந்த விஷயம் என்ன? இயேசுவை இயேசு அறியாத, சுத்தமாய் அறியாத இந்திய நாடு, வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற, இந்த இயற்கைகளெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிற, கடவுள் அல்லாத விஷயங்களெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டுக்கு வருகிறார். மொழி தெரியாது, நாட்டினுடைய மக்களை பற்றி தெரியாது, நாட்டினுடைய பண்பாடுகளை பற்றி தெரியாது, மக்களுடைய குணங்களை பற்றி தெரியாது, எப்படி ஏற்றுக்கொள்வான்னு தெரியாது வருகிறார். இன்றைக்கு எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் சில மணித்துளிகளை நாம் போய் சேர்ந்து விடலாம் விமானத்தின் வழியாக. அன்றைக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும் என சொல்லி இந்திய நாட்டுக்கு வந்திருக்கிறார். இந்திய நாட்டிலே, குறிப்பாக தென்னிந்தியாவிலே பல இடங்களிலே அவர் சென்று மக்களோடு பழகியிருக்கிறார். தெரியாத மொழி, ஆனாலும் எப்படி அவர் போதித்திருப்பார், தெரியாத மக்கள் எப்படி அவர் அணுகியிருப்பார். இதெல்லாம் விசுவாசத்தின் வெளிப்பாடு, விசுவாசத்தின் வெளிப்பாடு. நாம் கொடுத்து வைத்தவர்கள், அவருடைய இரத்தம் சிந்திய நிலம் நம்மிடம் இருக்கிறது, அவர் புதைக்கப்பட்டிருக்கின்ற கல்லறை நம்மிடம் இருக்கிறது தமிழகத்தில். ஆக இவருடைய மறைந்த இடம் அல்லது இவர் மறைசாட்சியாய்
இறந்த இடமும் மரித்த இடமும் நம்மோடு இருக்கிறது. அப்போ இன்னும் கூட அத்தனை நாடுகளையும் கடந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து இந்த நற்செய்தியை அறிவித்து இயேசுவுக்காக உயிரையே கொடுத்து மறைசாட்சியாக மரித்த தோமாவை இன்னும் கூட நாம் டவுட்டிங் தாமஸ், சந்தேகம் தோமையார் என்று சொல்லுவதில் நியாயமில்லை. மாறாக அவர் மறைசாட்சியாய் மரித்த அந்த செயல்தான் நம்முடைய கண்களில் பதிய வேண்டும். எப்படி தன்னை முழுமையாய் ஆண்டவர் இயேசுவுக்காக நற்செய்திக்காக கொடுத்தார் என்பதைத்தான் தோமையாரை பற்றி நினைக்கிற போது நம்முடைய மனதில் எழ வேண்டிய ஒரு விஷயம். நான் இதற்கு மேலாக தோமையாரை பற்றி பேச ஆசைப்படலை. ஆனால் இந்த நற்செய்தியில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தன்னுடைய சீடர்களிடம் தோமையா சொல்கிறார், தன்னோடு இருந்த சீடர்களிடம், நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவருடைய காயங்களில் விழாவில் என் விரலை விட வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், ஆனால் அவருடைய காயங்கள் மாறல. இயேசு இறப்பதற்கு முன்பாக ஏற்பட்ட அந்த காயங்கள், ஆணியால் துளைக்கப்பட்ட கரங்கள், கால்கள், அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த தழும்புகள் இயேசு உயிர்த்த பின்பும் இருக்கிறன. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிற போது தோமையார் அந்த காயங்கள் எல்லாம் எப்படி அவர் யோசித்தார் என்று நமக்கு தெரியல. உயிர்த்தெழுந்த பின்பு அந்த காயங்கள் இயேசுக்கு இருக்கும், அவருடைய காயங்களை நான் கைவிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், ஆசைப்படுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த காயத்தின் தழும்புகளோடு வருகிறார், சொல்லுகிறார், இதோ உன்னுடைய விரலை ஈடு, ஐயம் தவிர், நம்பிக்கையற்றவனாய் இராது என சொல்கிறார். பிரியமான, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் கூட காயங்கள் இருக்கிறன. தோமையார் அந்த காயங்களை தொடுகிறார், அந்த விரலை தொடுகிறார். இன்றைக்கு இந்த ஒரு செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கையில் ஏதோ காயங்கள் இருக்கிறன. காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல காயங்கள் இல்லை என்றாலும் கூட நாம் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு, அவமானப்பட்டு, கேவலப்பட்டு அல்லது துன்பப்பட்டு, துயரப்பட்டு நாம் காயத்தோடு இருக்கிறோம். இந்த காயங்கள் எப்போ நடந்த ஒரு விஷயங்கள் கூட இன்றைக்கும் நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அந்த காயங்கள் நமக்குள்ளே மாறாத காயங்களாய் இருக்கிறன. ஐ ஹோப் எல்லாருமே ஏதோ ஒரு காயத்தோடு நாம் வாழ்ந்து கூட மறக்க முடியாது, இன்னும் சொல்ல வேண்டாம், மன்னிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட காயங்களோடு இருக்கிறோம். இயேசு அந்த காயங்களோடு தான் வருகிறார். உயிர்த்தெழுந்த பின்பு அந்த காயங்களோடு தான் வருகிறார். தோமா அந்த காயங்களை தொடுகிறார். இன்னைக்கு தோமா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் என்னவாக இருக்கும் என்றால், நான் இயேசுனுடைய காயங்களை தொட்டேன். என் மக்களே, நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் மக்களுடைய காயங்களை தொட முடியுமா? இன்னைக்கு எல்லோருமே காயங்களோடு, வருத்தங்களோடு, வேதனைகளோடு இருக்கிற இவருடைய காயங்களை தொடுவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம்? அடுத்தவருடைய காயங்களை, அவருடைய புண்களை, அவருடைய காயங்களுடைய வலியை, வேதனை நீக்குவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம்? முதலில் நாம் காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். காயங்களை குணப்படுத்துவதற்கு முன்பாக காயங்களை ஏற்படுத்தாமல் நாம் இருக்க முடியுமா? நம்முடைய குடும்பத்திலே கூட ஒரு சொல் போதும் காயத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு செயல் போதும் காயத்தை ஏற்படுத்துவதற்கு. இந்த காயங்கள் அவர்கள் தனக்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட முடிவதில்லை, மறக்கும் இயலாது. நாம் எளிதாக காயப்படுத்தி விடுகிறோம், எளிதாக அவளை ஆக்கி விடுகிறோம். ஆனால் அதுக்கு பின்பாக நாம் என்னத்தான் அந்த காயங்களுக்கு மருந்திட்டாலும்
உயிர்த்தெழுந்த பின்பாக கூட இயேசுனுடைய காயம் இருக்கிறது. இறக்கிற போது இயேசுவுக்கு காயம் வந்துச்சு, இறப்பதற்கு முன்பாக இயேசு காயம் வந்துடுச்சு. ஆனால் இறந்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு கூட இயேசுனுடைய காயம் வெளிப்படுகிறது. காயங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஆறுவதில்லை. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை காயப்படுத்துகிற போது அவ்வளவு சீக்கிரமாக மறைய மாட்டேங்குது, அவ்வளவு சீக்கிரமாக போக மாட்டேங்குது. அப்போ நாம் ஏற்படுத்துகிற காயங்கள் மிக மிக வலி ஏற்படுத்தக்கூடிய, வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய காயங்களாக மாறிவிடுகின்றன. We should be very careful. நாம் பேசுவதிலும் நாம் நடந்து கொள்வதிலும் மக்களை நாம் ட்ரீட் பண்ணுகிற விதத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காயங்கள் மாறாதவை. இயேசுனுடைய காயங்கள் மாறவில்லை, உயிர்த்தெழுந்த பின்பும் கூட. பிரியமானவர்களே, காயங்களை ஏற்படுத்துவதை எனக்கு நாம் முதலில் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, அப்படியாக காயப்பட்டவர்கள் நம்மோடு இருக்கிற போது அவருடைய காயங்களை தொடுவதற்கு நாம் ஏதாவது முயற்சி இருக்கிறோமா? தோமையாரை போல இயேசுனுடைய காயங்களை தொட வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேர் அடுத்தவருடைய காயங்களை தொடுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம்? வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு மருந்து தருகிறோம், கவலையோடு இருக்கிற மக்களுக்கு நம்முடைய ஆறுதல் வார்த்தைகளை தருகிறோம், அன்பான வார்த்தைகளை தருகிறோம். இன்றைக்கு தோமா ஆண்டவர் இயேசுனுடைய காயங்களை தொட்டார். பல புனிதர்கள் ஏழைகளுடைய காயங்களை தொட்டிருக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரிந்த புனிதை அன்னை தெரேசா காயங்களை தொட்டவர், புண்களை தொட்டவர், தொழுநோயாளிகளை தொட்டவர், மருந்திட்டவர், அவரை சுகப்படுத்தியவர், அவருடைய காயங்களுக்கு மருந்தாக இருந்தவர். அதனால்தான் இன்றைக்கும் அவருடைய பெயர், புகழ் நம்முடைய எல்லாருடைய மனதில் இருக்கிறது. பிரியமான, இன்றைக்கு எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காயங்களை மறக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். யாரும் காயத்தோடு வாட வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை, காயங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை, காயங்கள் மறைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு மருந்து போடுவதற்கு தான் எனக்கு யாரும் கிடையாது. மிக எளிதாக காயங்களை ஏற்படுத்தி விடுகிறோம், ஆனால் மருந்திடுவதற்கு நமக்கு மனது இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு செய்தியைத்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த வாசகத்தில் தோமையாருடைய மனநிலை நமக்கு வேண்டாம். அவர் இயேசுனுடைய காயங்களை தொட்டார். இயேசுனுடைய காயங்களை தொட்டதினால் அவருடைய நம்பிக்கை கூடியது. இயேசுனுடைய காயங்களை தொட்டதினால் அவர் இன்னும் விசுவாசம் அடைந்தார், நம்பிக்கை கூடியது. நாம் அடுத்தவருடைய காயங்களை தொடுகிற போது நாம் இன்னும் அன்பு உள்ளவர்களாக மாறுகிறோம், நாம் இன்னும் மனித நேயம் உள்ளவர்களாக மாறுகிறோம், நாம் இன்னும் நம்முடைய ஆன்மீகத்திலே ஆழப்படுத்தப்படுகிறோம், இன்னும் நாம் ஆண்டவரை அதிகமாய் அறிகிறோம். அடுத்தவருடைய காயங்களை நாம் தொடுகிற போது ஒருபடி மேலாக நாம் புனிதனாக மாறுகிறோம். ஆக நம்மை சுற்றி இருக்கிற, குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, கணவன், பிள்ளைகள், இவர்களுக்குள் நாம் ஏற்படுத்திய காயங்களை நாம் இன்றைக்கு தொட முடியுமா? வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு
நம்பிக்கை பாடல். இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா, இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா, உன்னை தரவா பொருள் தரவா, என்னை தரவா எல்லாம் தருவேன், பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தரவா எல்லாம் தருவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர், வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ ஒருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவை அடையச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் என் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
காலங்கள் வாழ்த்தும் மொழியா காவியமே, எந்தன் இதயத்தின் தீபமே. காலங்கள் வாழ்த்தும் அழியா காவியமே, இந்த இதயத்தின் தீபமே. வாழ்வின் சோகங்கள் வசந்த பூக்களாய் மலர்ந்திட வருவாயே, நினைவின் ஏக்கங்கள் கனிந்த பாக்களாய் மாறிட வருவாயே. காலங்கள் வாழ்த்தும் அழியா காவியமே, இந்த இதயத்தின் தீபமே. ஜீவ போராட்டம் நாளும் புயலாக என் ஜீவன் அழுகின்றதே. பாச தீபங்கள் வேஷ கதையாக என் நெஞ்சம் அலைகின்றதே. ஜீவ போராட்டம் நாளும் புயலாக என் ஜீவன் அழுகின்றதே. பாச தீபங்கள் வேஷ கதையாக என் நெஞ்சம் அலைகின்றதே. அருணாதங்கள் இசையாகிட, இறைவேதங்கள் வாழ்வாகிட, உள்ளத்தின் அமுதாக வா இறைவா, அமுதாக வா. காலங்கள் வாழ்த்தும் அழியா காவியமே, எந்த இதயத்தின் தீபமே. வாழ்வின் சோகங்கள் வசந்த பூக்களாய் மலர்ந்திட வருவாயே, நினைவின் ஏக்கங்கள் கனிந்த பாக்களாய் மாறிட வருவாயே. காலங்கள் வாழ்த்தும் அழியா காவியமே, இந்த இதயத்தின் தீபமே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வதுல் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிக சிறந்த பாதுகாவலின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிவித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும்
தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு இறங்கி உங்களுக்கு என்றும் வாழ்வளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்படி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மை நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயின் போதினிலே மனம் தானுனை தேடுதம்மா, தாயின் போதினிலே மனம் தானுனை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மை நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. சகாய நெஜபம். ஓமரியே இறைவனின் தாயே, சக்தி நிறைந்த சகாய தாயே, உம் சன்னதியை நாடி நீயே தஞ்சமென வந்தோரை கைவிடாது ஆசீர்வதிப்பவர் நீரே. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்பது போல நாங்களும் இறை சித்தத்தின்படி வாழ துணை புரியும். உம் அன்பு பிள்ளைகளாய் வாழ்ந்திட எமக்கு ஞானத்தையும் அறிவையும் நல்கிடும். நோயிற்றோருக்கு நற்சுகத்தையும், கைவிடப்பட்டோருக்கு ஆறுதலையும், வேலையில்லாதோருக்கு வேலை வாய்ப்பையும், மனமாகாதோருக்கு திருமணமும், குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க தயவுரியும். நாடு செழிக்க அருள் மழையும், மக்கள் வாழ்வு செழிக்க அன்பு, நீதி, நேர்மையை தந்து அனைத்து மக்களையும் அரவணைத்திடும் தாயே, எங்கள் மரண வேளையில் எங்களின் துணையாய் நின்று விண்ணகம் செல்ல உன் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுகின்றோம். சகாய தாயே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.